எனக்கு பின்னுக்கு இருக்கிறவர் தான் பிக்காசோ, மிகப்பெரிய ஓவியர். இது பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்ட ஒரு ஓவியம். இந்த ஓவியம் பிக்காசோ அவர்களால் வரையப்பட்டது 1958 ஆண்டு. 1975 ஆண்டு இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது பிலிப் கிஸ்டன் அவரால். சுவர்களும் மேல் வண்ணங்களும் மிக அழகாக செய்யப்பட்டிருக்குது. இந்த இரண்டு ஓவியங்களும் தன்னை பற்றிய வரையப்பட்டிருக்குது. வணக்கம். ஷத்லே என்ற மெட்ரோல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பிக்காசோன்ற மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு பின்னுக்கு இருக்கிறவர் தான் பிக்காசோ, மிகப்பெரிய ஓவியர். 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஓவியராக திகழ்ந்தவர் தான் பிக்காசோ. அவருக்காக பாரிஸில் ஒரு பெரிய ஒரு மியூசியமே கட்டப்பட்டிருக்குது. ஒரு அருங்காட்சியகம் அவருக்காக கட்டப்பட்டிருக்குது. ஸ்பெயின் நாட்டில் பிறந்து வளர்ந்த பிக்காசோ அவர்கள் பாரிஸில் அவருக்காக ஒரு ஓவிய கண்காட்சி சாலை கட்டப்பட்டிருக்கின்றால் அவ்வளவுக்கு மிகப்பெரிய ஓவியராகத்தான் இந்த பிக்காசோ இருந்திருக்கிறார். பிக்காசோ எப்படிப்பட்டவர், எதற்காக அவர் ஓவியத்துறைக்குள்ள போனார், இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் யார் யார் என்றதெல்லாம் நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். இப்ப பிக்காசோ பாருங்க. பிக்காசோ ஒரு ஓவியராக இருந்தாலும் கூட அவர் சிலைகள் செய்வது, கிராவே பண்றது என்ற பல்துறைகளையும் சிறந்தவராக விளங்கி இருக்கிறார். 91ஆம் வயதில் அவர் இறந்து பட்டு போனார். 14ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 1973ஆம் ஆண்டு அவர் இறந்திருக்கிறார். 1800 சொச்ச காலத்துல பிறந்து 91 ஆண்டு காலமாக அவர் தன்னுடைய கலைத்துறையில நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்னு சொல்லணும். 50,000 கலைப்பொருட்களை அவர் செய்திருக்கிறார். அவற்றுக்குள் ஓவியம், சிலை, கிராவே பண்றது, இப்படியான பல விடயங்களை அவர் செய்திருக்கிறார். வாங்கோ, பிக்காசோ யாரு, பிக்காசோவினுடைய கண்காட்சியகம் பாரிஸ்ல எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். வாங்க. அருங்காட்சியகத்துக்கு உள்ள நுழைந்த போது முதலாவது தளத்தில், அதாவது கீழ்த்தளத்தில் பிக்காசோடைய மிகப்பெரிய ஓவியமும், அதற்கு 2-3 படிகள் ஏறி வந்தவுடன் பிலிப் கிஸ்டன் என்றவருடைய வரலாற்று செய்தியும் போடப்பட்டிருக்கிறது. யார் பிலிப் கிஸ்டன் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், எத்தாசுனி, அதாவது அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெயிண்டர் தான் இவர். இவர் பிக்காசோட ஓவியத்தை அமெரிக்காவில் காட்சிப்படுத்திய பொழுது, அதாவது கேர்னிகா என்ற மிகச்சிறந்த ஓவியத்தை காட்சிப்படுத்திய போது அதன் மீது காதல் கொண்டு அதன் மீது ரசித்து அவரை பற்றிய சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார். அவர் வழியே நிறைய அவரை பற்றிய செய்திகளையும் விளக்கி இருக்கிறார். இங்கே அவரை பற்றிய, அதாவது பிலிப் கிஸ்டன் அவர்களுடைய வரலாற்றை இங்கே போடப்பட்டிருக்குது. அவர் எப்போ பிறந்தது, 1913ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார், 1980ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். அவரை பற்றிய காணொளியும் இங்கு போடப்பட்டிருக்கிறது. இவர் தான் பிலிப் கிஸ்டன் என்றவர், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவரை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்து வரலாற்று செய்தியும் இங்கே அழகாக போடப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் போடப்பட்டிருக்கிறது. இது பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்ட ஒரு ஓவியம். ஒருவர் தூங்குவது போல, காலில் செருப்பு போட்டுக்கொண்டு அல்லது சப்பாத்து போட்டுக்கொண்டு சிவப்பு ஆடை அணிந்து தூங்குவது போல வரைந்திருக்கிறார். பிக்காசோடைய ஓவியங்கள் மீது அவர் ஈர்ப்பு கொண்டு அவரை போலவே தானும் வரையோணும்ன்றதுக்காக வரையப்பட்ட ஓவியமாக சொல்லப்படுது. இந்த ஓவியத்துக்கு ஸ்லீப்பிங் என்று பெயரிடப்பட்டிருக்குது. 1977ஆம் ஆண்டு எண்ணெய் பெயிண்டிங்கால செய்யப்பட்டிருக்குது இந்த ஓவியம். இந்த ஓவியம் பிக்காசோ அவர்களால் வரையப்பட்டது 1958ஆம் ஆண்டு. நட்சியர்மோ ஹாலத்திற்கு தொகோ என்று அழைக்கப்படுகிறது. எருமை மாட்டின் தலை என்று கூட சொல்லலாம். அதில் எருமை மாட்டின் தலை இருக்கிறது. இயற்கை என்ற ஒரு வடிவத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஓவிய கண்காட்சி சாலையில் பிக்காசோடைய ஓவியம் மட்டுமல்லாமல் பிலிப் கிஸ்டனுடைய ஓவியமும் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இது. இதுவும் ஒரு ஆயில் பெயிண்டிங் தான். 1979ஆம் ஆண்டு வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியம். லார்ஜ் பிரஷ் என்று சொல்லப்படுகிறது, மிகப்பெரிய பிரஷ் என்று சொல்லப்படுகிறது. பெயிண்டிங் செய்கிற பிரஷ் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஓவியத்துக்கு. அவருடைய சைனும் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. பிலிப் கிஸ்டன் என்ற சைனும் இதில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஓவியமும் பிலிப் கிஸ்டன் அவரால் வரையப்பட்டிருக்குது. டவுன் என்று இதுக்கு அழைக்கப்படுது இந்த ஓவியத்துக்கு. பிலிப் கிஸ்டனுடைய ஓவியம் எல்லாமே ஆங்கில மொழியில் தான் டைட்டிலிடப்பட்டிருக்கிறது. பிக்காசோனுடைய ஓவியங்கள் மட்டும் பிரெஞ்சு மொழியில டைட்டிலிடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு ஆயில் பெயிண்ட் தான்.
1975ஆம் ஆண்டு இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது பிலிப் கிஸ்டன் அவரால். இதுவும் ஒரு எண்ணெய் பெயிண்டிங் தான். ஸ்டூடியோ லேண்ட்ஷேப் என்று இந்த ஓவியத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. 1978ஆம் ஆண்டு எண்ணெய் பெயிண்டிங்காக வரையப்பட்டிருக்கிற இந்த ஓவியத்துக்கு மர்ச்சியர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. மாவீரர்கள் என்று கூட சொல்லலாம் தமிழ் மொழியில. இதுவும் பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்டிருக்குது. நிறைய அம்புகள் ஒரு பெட்டியை துளைப்பது போல மாவீரர்கள் என்ற ஒரு பெயரிட்டு வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியம். முதலாவது தளம் முழுவதுமே பிலிப் கிஸ்டன் அவர்களுடைய ஓவியங்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1977ஆம் ஆண்டு வரையப்பட்ட இந்த ஓவியம் பிளாக் சி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு எண்ணெய் பெயிண்டிங் தான். கருப்பு கடல். இந்த ஓவியம் பிலிப் கிஸ்டன் அவர்களால் 1977ஆம் ஆண்டு வரையப்பட்டிருக்குது. எண்ணெய் பெயிண்டிங். த ஸ்ட்ரீட் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. வீதிகள் என்று கூட சொல்லலாம், அல்லது வீதி என்றும் சொல்லலாம். அதிகமாக 1977ஆம் ஆண்டு பிலிப் கிஸ்டன் அவர்கள் நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார். பிலிப் கிஸ்டன் அவர்களால் 1979ஆம் ஆண்டு வரையப்பட்ட இந்த ஓவியம் ஈஸ்ட் ஹொக்கர்தீஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இறக்கும் தருணத்தில், அதாவது இறந்து கொண்டிருக்கும் தருணத்தில் என்று சொல்லப்படுது. பிலிப் கிஸ்டன் அவர்களால் 1937ஆம் ஆண்டு வரையப்பட்ட பொம்பார்துமோ என்ற ஓவியம் தான் இது. இப்படியாக நிறைய ஓவியங்கள் பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு போனால் காணொளி நீண்டுவிடும். பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்ட பீடி தான் இது. பேதே என்று பிரெஞ்சு மொழியில் சொல்லுவோம். ஓவியங்களால் கூறப்படும் கதை என்று கூட சொல்லலாம். இது கேலி சித்திரம் என்று கூட சொல்லப்படுகிறது. அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்கிற இடமே மிக அழகாக இருக்குது. ஒரு கோட்டை போல அலங்கரிக்கப்பட்டு சிலைகள் நிறைய செய்யப்பட்டு அந்த சுவர்களும் மேல் வண்ணங்களும் மிக அழகாக செய்யப்பட்டிருக்குது. ஓவியங்களை கண்டுகளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலைகளை பார்த்து மகிழ்றது இன்னும் அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் முதலாம் மாடிக்கு வந்துட்டோம். பிக்காசோண்ட ஓவியத்துக்கிட்ட வந்துட்டோம். அவன் கலெக்ஷன் தோட்டத்தில் ஆடையற்று என்ற ஒரு கலெக்ஷன் தான் முதலாவதாக இருக்குது. இந்த ஓவியத்துக்கு லா est un mensonge qui nous permet d'approcher la vérité என்று பிரெஞ்சில் பெயரிடப்பட்டிருக்குது. ஆர்ட் இஸ் அ லை தட் மேக்ஸ் அஸ் ரியலிஸ்ட் ட்ரூத் என்று சொல்லப்படுது. ஆர்ட் பொய்யானதாகவும் அது எங்களுக்கு உண்மைக்கிட்ட அழைச்சி செல்வதாகவும் சொல்லப்படுது. இது அவருடைய பிக்காசோடைய ஓவியங்களில் மிக அதிகமாக பார்வையிடப்பட்ட ஓவியமாகவும், அது மட்டுமல்லாமல் நிறைய பேரால் விவாதிக்கப்பட்ட ஓவியமாகவும் சொல்லப்படுது. இந்த ஓவியம் 1901ஆம் ஆண்டு பரிசில் இருக்கும் போது பிக்காசோ வரைஞ்சிருக்கிறார். இந்த இரண்டு ஓவியங்களும் தன்னை பற்றியே வரையப்பட்டிருக்குது. ஒன்று 1906ஆம் ஆண்டு தான் மகிழ்வாக இருப்பது போல பிங்க் கலர்ல செய்து வரையப்பட்ட ஓவியம். இங்கு தான் ஒரு வயதானவரை போல, தன்னுடைய நண்பனை இழந்த கவலையில் ஒரு வயதானவரை போல இருப்பது போல வரைஞ்சிருக்கிறார். தன்னுடைய நண்பனின் இழப்பு அவருக்கு அவ்வளவுக்கு சோகத்தை தந்திருக்குன்றதை இந்த ஓவியத்தை பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்கிறது. சின்ன வயசுல, அதாவது 20 வயதுல தன்னுடைய நண்பனை இழந்த பொழுது அவர் தான் வயதானவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் இருக்கிற மாதிரியான உணர்வை உணர்த்துவது போல வரைஞ்சிருக்கிறார். ஆனால் இந்த ஓவியத்துக்கு பின் தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஓவியத்தில் மகிழ்ச்சியாக அவர் இருப்பது போல காட்டப்படுது. இலையுதிர் காலத்தை பிரதிபலிப்பதாக இந்த ஓவியம் பிக்காசோவால் வரையப்பட்டிருக்கிறது. 1907ஆம் ஆண்டிலிருந்து 1908ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வரைந்த ஓவியம் தான் இந்த ஓவியம். 3 முகங்கள் மரங்களுக்கு கீழே என்று சொல்லப்படுகிறது. சுசனாபக என்று சொன்னால் மரங்களுக்கு கீழே 3 முகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஓவியத்தின் பெயரை. கருப்பு மூடி கொண்ட இளம்பெண் ஒருவர் அமர்ந்திருப்பது போல இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 1918ஆம் ஆண்டு இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது.
ஆடையற்ற இளம் பையனின் ஓவியமாக இது பிரதிபலிக்கிறது. இதுவும் பிக்காசோவின் கைவண்ணத்தில் வரையப்பட்ட ஓவியம்தான். இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நிறம் அதிகமாக தெரியுது. இங்கே ரோஸ் கலர், பிங்க் கலர் நிறம் அதிகமாக தெரியுது. அவர் தன்னுடைய ஓவியங்களை 2-3 வர்ணங்களை கொண்டு தன்னுடைய மனநிலையை காட்டும் பொழுது வரைந்த ஓவியங்களாக பார்க்கப்படுது. பிங்க் கலர் கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும், நீல நிறம் கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் அவர் கவலையாக இருக்கும் பொழுதும் என்று சொல்லி பிரித்து காண்பிக்கிறார். வாங்குவோம், நாங்கள் நீல கலர் எங்கே இருக்குன்னு பிறகு பார்ப்போம். இந்த அறைக்குள்ள இருக்கிற அத்தனை ஓவியங்களுக்கும் குபிஸ் என்ற ஒரு மாடல் பெயர் வைக்கப்பட்டிருக்குது. குபிஸ் என்று சொன்னால் ஜியோமெட்ரிக்கில் இருக்கிற சதுரம், செவ்வகம், வட்டம், நீள் சதுரம் போன்றவற்றை கொண்டு வரையப்பட்ட முறையைத்தான் குபிஸ் என்று சொல்லப்படுது. 1907ஆம் ஆண்டு இந்த குபிஸ் என்ற மாடலை பிக்காசோ அவர்கள் தந்த கையில் எடுக்கிறார். இந்த வடிவத்தில் ஓவியங்கள் வரைகிறதுக்கு அவர் தொடங்குகிறார். 2ஆம் உலகப் போரின் காலப்பகுதியில் இந்த வடிவத்தை கைவிடுறார். அவர் வேற ஒரு வடிவத்துக்குள்ள ஓவியங்களை வரைய தொடங்குறார். இது எல்லாமே குபிஸ் வடிவத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் தான். அதாவது ஜியோமெட்ரிக் வடிவத்தில் வட்டம், சதுரம், செவ்வகம் போன்ற வடிவங்களில் வரையப்பட்ட ஓவியங்கள். இதில் குபிஸ் என்றதுக்கான அந்த காலப்பகுதி, வடிவம், அந்த விதத்துக்கான விடயங்களை விளக்கி இருக்கணும். இந்த பகுதிக்கு லெபார்டோர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. லெபார்டரி அல்லது லேப் என்று சொல்லலாம். தன்னுடைய லேப் போல, தன்னுடைய லெபார்டரி போல இந்த பகுதிகளை அமைச்சிருக்கிறார். ஓவியங்கள், சிற்பங்கள் போன்றவற்றை ஒரு லேப்ல எப்படி இருக்குமோ அப்படியான வடிவத்தில் செய்திருக்கிறார். காணொலியில் பார்க்குறத விட நேராக வந்து பார்க்க நீங்கள் அதை இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்வீங்கள். இந்த காணொலியை உங்களை நேராக வந்து பார்க்க வைக்கிறதுக்கு தான். நான் சொன்னது போல் இந்த ஓவிய கண்காட்சி சாலை ஒவ்வொரு மாதமும் வரும் முதல் ஞாயிறு இலவசம். காலையிலிருந்து நீங்கள் மாலை வரைக்கும் ஓவிய கண்காட்சிக்கு வந்து பார்த்துட்டு பார்க்கலாம். ஓவியங்கள் மட்டுமல்லாமல் சிற்பங்கள், அதாவது செப்பால, மரக்கட்டையால சிற்பங்களையும் செதுக்கக்கூடிய வல்லமை கொண்ட பிக்காசோ அவர்கள் 1916ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு காலப்பகுதியில் செய்த சிற்பங்களும் ஓவியங்களும் தான் இங்கே காட்டப்பட்டிருக்குது. ஒல்கா கொக்லோவா அவருடைய ஒரு ஓவியம் இது. இந்த ஒல்கா கொக்லோவா என்றவர் பிக்காசோக்கு பிடிச்சமான ஒரு மாடலிஸ்டாகவும், படங்கள் வரையத்துக்கான மாடலிஸ்டாகவும் அவரையே திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுது. அவருடைய முதலாவது மனைவியின் ஓவியம்தான் இது. பிக்காசோவால் வரையப்பட்டிருக்கு. ஒரு கதிரையில் அழகாக அமர்ந்திருப்பது போல அவருடைய சட்டை சுருக்கங்கள் கூட அழகாக தெரியுது. கையில் ஒரு விசிறி வச்சிருக்கிறார். மிக அழகாக நிதானமாக அமர்ந்திருக்கும் பெண்மணியாக ஒல்கா கொக்லோவாவை வரைஞ்சிருக்கிறார் பிக்காசோ. இது ஒரு இயல்பான ஒரு ஃபோட்டோ மாதிரியே, ஒரு புகைப்படம் மாதிரியே இருக்குது இந்த ஓவியம். பாரிஸில் வரையப்பட்ட ஓவியம் போல் ஓம் பியேகோ என்று அழைக்கப்படுகிறது. இது பிக்காசோவுடைய முதல் மகன். அவருடைய ஓவியமாக இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார். வெள்ளை ஆடை அணிந்திருக்கிற அவருடைய மூத்த மகனான போல் என்று அழைக்கப்படுபவருடைய ஓவியம்தான் இது. போல் ஓம் பியேகோ என்று இந்த ஓவியத்துக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தகரத்தை வெட்டி செய்யப்பட்ட ஒரு சிலை தான் இது. கிட்டார் என்று இதுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. கிட்டார் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தகர கம்பிகள் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது. 1924ஆம் ஆண்டு. அதே போல் 1915ஆம் ஆண்டு இது வயலின் என்ற பெயரில் தகரத்தை வெட்டி செய்திருக்கிறார் இந்த வடிவத்தை பிக்காசோ அவர்கள். பிரான்ஸில் இருக்கிற ஃபொந்தன்ப்ளோ என்ற இடத்துல சம்மர் டைம் என்ற கோடை காலத்தில் வரையப்பட்ட 3 பெண்கள் என்ற ஓவியம் தான் இது. 1921ஆம் ஆண்டு வரையப்பட்டிருக்குது. என்று சொல்லப்படுது. 3 பெண்கள் ஃபொந்தன்ப்ளோவில் இருக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்குது. 3 பெண்கள். ஃபொந்தன் என்றது நீர் எடுக்கிற இடம். அந்த நீர் ஊற்று அல்லது தண்ணி குடிக்கிற தண்ணி எடுக்கிற இடத்த ஃபொந்தன் என்று சொல்லப்படுது. அதில் 3 பெண்கள் என்று கூறப்படுது. நீந்தும் பெண்மணி என்று சொல்லப்படுகிறது. நீச்சல் அடிக்கும் பெண்.
பிக்காசால வரையப்பட்டிருக்குது. தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்துவது போல இருக்குது. 2 பெண்கள் கடற்கரையில் ஓடிக்கொண்டிருப்பது போல ஒரு ஓவியம். 1922ஆம் ஆண்டு வரையப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய வடிவமும் ஒரு பெண்களுடைய வடிவம் அல்லாத ஒரு பருமனான பெண்களாக பாதி ஆடை கலண்டு விழுவது போல ஒரு விதமான ஒரு கற்பனையில் வரைஞ்சிருக்கிறார்.